I've been thinking about myself today, thinking how I changed, how I really don't care if you are here or மைந்தன் தூய் ஆவியின் திரியக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் வழிநடத்தி காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, ஸ்டெல்லா ப்ரூஸ் என்கின்ற தமிழ் எழுத்தாளரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இப்படி ஒரு பெயர் இவருக்கு இயற்பெயராக இருக்க முடியாது என்பதை எளிதில் நாம் யூகிக்க முடிகிறது. 1947 விருதுநகரில் பிறந்த ராம்மோகன் தன் படைப்புகளெல்லாம் தேர்ந்து கொண்ட புனைப்பெயர் தான் ஸ்டெல்லா ப்ரூஸ். திரைப்படங்களில் பணியாற்றும்படி 1965 விருதுநகரை விட்டு சென்னைக்கு இடம்பெயர்ந்தார். இந்த எழுத்தாளருக்கு திரைப்படங்கள் பெரும் வாய்ப்புகள் எதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் அவரது படைப்புகள் வெளிவரத் தொடங்கின. ஒரு முறைதான் பூக்கும் மற்றும் அது ஒரு நிலாக்காலம் இரண்டும் அவருடைய நாவல்களில் புகழ்பெற்றவைகள். அநேக நேரங்களில் மனிதன் இப்படிப்பட்ட தனிமையான சூழல்களை சந்திக்கும் பொழுது, இடையூறுகளை இன்னல்களை அவர்கள் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு தனிமைதான். ஆல் த லோன்லி பீப்புள் என்ற ஆங்கில நூல் வெளிவரும்போது அதில் சாம் கார் என்ற உளவியல் அறிஞர் தனிமையில் வாடும் பலரிடம் மேற்கொண்ட உரையாடல்களின் அடிப்படையிலே இந்த நூலை எழுதுகிறார். ஆங்கிலத்தில் அந்த தனிமையை அவர் சாலிட்யூட் என்று அழைக்கின்றார். இது நம்மை வாட்டி வதைக்கும் லோன்லினஸ், தனிமை, எதிர்மறை உணர்வுகள், எங்கோ ஒரு சிலரை தாக்கும் வேதனைகள் அல்ல. தனிமை. சென்ற ஆண்டில் இங்கிலாந்து மக்களில் 37 லட்சம் பேர் தங்கள் தனிமையை உணர்வால் நிம்மதி இழந்து தவிப்பதாக கூறுகிறார்கள். இங்கே இப்படிப்பட்ட நிலையிலே வாழுகின்ற மக்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்வார், கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து தேவரீர் எனக்கு கட்டளையிட்ட யாவற்றின்படியும் செய்தேன். இன்றைக்கு உலகத்திலே வருகிற சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கிறோம், அதிகாரத்துக்கு செவி கொடுக்கிறோம், ஆணவத்துக்கு செவி கொடுக்கிறோம், அதன் வழியிலே நடந்து போகிறோம், அதற்கு நாம் இசைந்து போகிறோம், வளைந்து கொடுக்கிறோம், நெளிந்து கொடுக்கிறோம். நீதிக்காக நாம் நிமிர்ந்து நிற்க தயங்குகிறோம். நம்முடைய முதுகெலும்பு உடைந்து போன முதுகெலும்பாக காணப்படுகிறது. ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அன்றைக்கு முசோலினி, ஹிட்லர் போன்றவருடைய குரலுக்கு அந்த நாடே செவிசாய்த்தது, அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தது. இன்றைக்கு ஆண்டவர் எத்தனையோ முறை அன்றைக்கு மோசேயை எரிகின்ற முச்செடியிலே மோசேயே நீ நிற்காதே, நீ நிற்கின்ற இடம் பரிசுத்தமான இடம், உன் பாதரட்சையை கழட்டி போடு, கடவுளிடத்தில் நீங்களும் நானும் பேச வேண்டும், செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு பிரியமில்லாதவைகளை நாம் அணிந்திருக்கின்ற பெருமை, புகழ், பாவம் போன்ற காரியங்களை கழற்றி எறிய வேண்டும். அந்த செருப்புகளை கழற்றி எறிந்து விட்டால்தான் நாம் கர்த்தரின் கட்டளைகளை கீழ்ப்படிய முடியும், செயல்பட முடியும். இங்கே தனிமைப்பட்ட மனிதர்கள் தனக்குள்ளாக திறமைகளை, பெருமைகளை பேசிக்கொண்டு வளர்க்கின்ற அந்த வாழ்வை விட அந்த ராம்மோகன் என்ற ஸ்டெல்லா ப்ரூஸ், அந்த மனிதனுடைய தனிமை, அவனுடைய எதிர்நோக்கு, அவன் சந்தித்த எல்லா நிலையிலும் அவனுக்கு தோல்விகளை சந்தித்தது. இன்றைக்கு நம்முடைய சத்தம் எங்கே இருக்கிறது? யாரை நோக்கி இருக்கிறது? என்னுடைய பெற்றோர்கள் என்னை எத்தனையோ முறை கூப்பிட்டு இருக்கிறார்கள், ஆனால் நான் செவி கொடுத்திருக்கிறேனா? என்னுடைய தகப்பன் என்னை எத்தனையோ முறை கூப்பிட்டு இருக்கிறார், நான் செவி கொடுத்திருக்கிறேனா? இன்றைக்கு ஆண்டவர் அதுதான் கேட்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, கடவுளின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர் சொன்ன எல்லாவற்றின்படியும் நான் செய்தேன். அவர் சத்தத்தை நாம் கூர்ந்து கேட்டோம் என்று சொன்னால் அவருக்கு பிரியமான செயல்களை நாம் செய்வோம் என்று ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார். அவருக்கு பிரியமான செயல்களை நாம் செய்வது என்பது உன்னிடத்தில் அன்பு கூறுவது உன்னுடைய அயலான இடத்திலும் அன்பு கூற வேண்டும். இந்த பிரதான கட்டளை. அவைகளின்படி ஏழைகளுக்கு இறங்க வேண்டும், அனாதைகளுக்கு இறங்க வேண்டும், உதவியற்றவர்களுக்கு இறங்க வேண்டும். இதுதான் அவருக்கு உரிய செயல், அவருக்கு நேர்மையான செயல். அந்த செயலை நீங்களும் நானும் செய்வதற்கு கடவுள் இந்த நாளிலே அழைக்கிறார். கண்களை மூடி செவிக்கலாமா?
அன்பின் ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்பதற்கு எனக்கு உலகத்தில் வருகிற இன்னல் இடையூறுகளின் சத்தங்கள், கஷ்டத்தின் சத்தங்கள், ஆரோக்கிய குறைவினுடைய சத்தங்கள், வியாதியின் சத்தங்கள், இவைகள் எல்லாம் ஆண்டவரே என்னை நெருக்குகிறது. என்னை அமிழ்த்து போட நினைக்கிறது. உம்முடைய சத்தத்தை கேட்கக்கூடாதபடி வருகிற எல்லா சத்துருக்களையும் விரட்டி அடிக்கிறேன் இயேசு நாமத்தினாலே. நீ சொல்லுகிற காரியம் உமக்கு பிரியமான செயல்களை ஆண்டவரே நாங்கள் தைரியமாய் செய்ய எங்களுக்கு ஆற்றல் தாரும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தந்தையாகிய கடவுளின் அன்பு, மைந்தராகிய இயேசுனுடைய அருளும், பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும், பாதுகாப்பும், பராமரிப்பும் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.